ஸோ எல்லா பிஸ்னஸ் ஓனரும் பெரிய அமௌண்ட்டை அவங்களுடைய மார்க்கெட்டிங் பட்ஜெட்டாக வெறும் சோஷியல் மீடியாவுக்கு மட்டும் வச்சிட முடியாது. ஸோ ₹1,00,000 பட்ஜெட் இருந்தாலும் அதை 2 பிளாட்ஃபார்முக்காக தான் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. பாதி சோஷியல் மீடியாவுக்கும் பாதி சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன வருது, எஸ்இஓ வருது, பிபிசியும் வந்துடுது. ஸோ அந்த பட்ஜெட் அங்கேயும் சுருங்கிடுது. ஸோ இந்த மாதிரி கேசஸில் எங்களால் எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ் தான் கொடுக்க முடியும், எக்ஸ்பர்ட் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்பர்ட்டோட சேலரிக்கு அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து வேல்யூவே கிடையாது இல்லையா? அவங்க எஸ்இஓக்கு மட்டுமே ஒரு ₹1,00,000 அவங்களால மந்த்லி பட்ஜெட் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ தான் எக்ஸ்பர்ட்டை கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நீங்கள் எந்த மாதிரியான பட்ஜெட் கிளைண்ட்டுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பட்ஜெட் அதிகபட்சமே ஒரு கிளைண்ட் வருது பார்த்திங்க அப்படின்னா 50,000 70,000 தான் இருக்கும். அந்த கிளைண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் தேவை இனிமேல். ஓகேங்களா? எடுத்த உடனே நான் போயிட்டு ஒரு பெரிய சாஸ் கம்பெனிக்கோ இல்லைனா ஏஐ கம்பெனிக்கோ நான் சொல்யூஷன் தரேன் அப்படின்லாம் எடுத்து போக முடியாது. ஏன்னா அங்கே நீங்கள் டிபெண்டாக இருப்பீங்க டிசைனர்ஸோட. அங்கே ஒரு காம்பினேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, டீமாக இருக்கும். ஒரு டெவலப்பர் இருப்பாங்க, வெப்சைட் ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் இருக்கும், அதுவும் அந்த டிசைனர் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதுவும் நீங்கள் டிசைனர் கிட்ட தான் வாங்கணும். ஸோ எல்லாமே ஒரு இடத்துல போய் நிற்கும். அதுதான் கண்டென்ட் கிரியேஷன்ஸ். ஏன்னா கண்டென்ட் கிரியேஷன்ஸ் தான் இனிமேல் அப்கமிங் மார்க்கெட்டை வந்து ரூல் பண்ண போகுது. சோஷியல் மீடியா எவ்வளோ வளர்ந்துருக்கு நீங்கள் தெரியும் பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ வேணால் சேல் பண்ணலாம் இப்போ சோஷியல் மீடியாவில். சும்மா பிஸ்னஸ் நடக்கும் சோஷியல் மீடியாவில். ஒரு ரிவ்யூ போட்டால், ஒரு ஃபுட் விலாகர் ஒரு வீடியோ போகிறாங்க அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இல்லையா? ஸோ அதுதான் மார்க்கெட்டிங். இப்போ அவனை வந்து நாங்கள் எஸ்சிஓவில் எடுத்துகிட்டு போக முடியுமா பைக் எடுத்துகிட்டு? பண்ண முடியாது. வேறு எந்த இல்லை பிபிசியில் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண போவான் பைக் எடுத்துகிட்டு போக மாட்டான். யூ ஹேவ் டு மேக் இட் ஹைப். அது வீடியோ கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் இனிமேல். ஏன்னா அவன் ரியலாக பார்க்குறான் இல்லையா ஃபேக்டாக. இதுவே தான் நீங்கள் ஸ்டாட்டிக் போஸ்டர்ஸ் கூட ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரை பில்ட் பண்ண தானே தவிர அதுலேருந்து லீட் ஜென்ரேஷனோ இல்லை ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உங்கள் க்ரியேட்டிவாக ஷோ பண்ண ஒரு வே தான் ஸ்டாட்டிக் போஸ்ட்டை தவிர வீடியோ கான்டென்ட் தான் உங்களுடைய ப்ரைமரி கோலாக இருக்கணும். இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டில் இனிமேல் ட்ரைபாட் எடுத்துகிட்டு சுத்தம் போது எல்லாமே நீங்கள் வீடியோ கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டோடு தான் ஓடிட்டுருக்கணும் இனிமேல். ஓகே, வேறு ஆப்ஷனே இல்லை. உங்களை நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? நீங்கள் கேமரா ஃப்ரண்ட்டுக்கு வரலன்னா ஆகாது. உங்களை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு டேலண்ட் இருக்கணும். டேலண்ட்டே இல்லைன்னா இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, டேலண்ட்டை போர்ட்ரேட் பண்ணுங்கள். போர்ட்ரேட் பண்ண தான் நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டில் இருக்கீங்க.